எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள், குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்கள், எல்லா குடும்பத்திலே சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள் என சொல்லி அநேக காரியங்களை பார்க்கிறோம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றணும். ஆமென். இந்த சபைக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், அதிசய செய்கிறவர். எங்க குடும்பத்தில் எந்த உபத்திரவும் இல்லாதபடி நன்மையினால எங்க குடும்பத்தை நடத்துங்கப்பா. நன்மையினால எங்க குடும்பத்தை நடத்துங்க. வேலி அடைங்க எங்க குடும்பத்தை. வர பிரச்சனைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க தேவைகள் அதிகமா இருக்கிறது. எங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் கெட்டு போகாதபடி, உலகத்தோடு போகாதபடி ஆண்டவரே, பிள்ளைகளை நல்ல வளர்க்கிற ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இருக்க உதவி செய்யுங்க. ஒரு மனதின் ஆவி கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்காததுனாலதான் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறோம். இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா குடும்ப காரியங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. அநேக தேவைகள் அநேக குடும்பத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். சொல்ல முடியாத தேவை, யார்கிட்ட போய் பணத்துக்கு நிக்கிறதுன்னு தெரியாத ஒரு தேவை. ஆமென். பணம் உங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா பணத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு பெருசா இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்த பணத்தை, கடனை, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற காரியங்கள், கடன் காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்டதுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு ஒரு பெண்டிகாஸ்ட் நாள் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இந்த பெண்டிகாஸ்ட் நாள் அதுவுமாய் அதற்கேற்ற பிரசங்கத்தை, அதுக்கேற்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகமும் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுக்கு நம்ம சாட்சிகளாய் இருப்போம் என்று சொல்லி, இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர் யாருன்னா, இவர் ஒரு தெய்வம் தான். நம்ம இயேசுதான் தெய்வம்னு சில இடத்துல இயேசுவை மாத்திரம் வணங்குறவங்க இருக்கிறாங்க. பிதாதான் தேவன் சொல்லி பிதாவை மாத்திரம் வணங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்றையும் ஒன்று கலந்தவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த திருத்துவமாகிய இந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரும் கடவுள் தான். ஸோ இந்த தேவன் 3 ரூபத்தில் நமக்கு இருக்கிறார். ஒன்று இயேசுவா, இன்னொன்று பிதாவா, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரா. பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவையும் பிதாவையும் உள்ளடக்கி நமக்குள்ள இந்த தெய்வம் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது. நமக்குள்ள ஒரு தெய்வம் வாசம் பண்ணுதுன்னா அது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இவரும் ஒரு விதத்தில் நமக்கு தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் சொல்லி வேதாகமம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே அது எழுதப்பட்டாச்சு. இந்த தேவன் அப்படின்ற வார்த்தைக்கு எலோகிம் என்று அர்த்தம். இந்த எலோகிம் அப்படின்னா கடவுள், பிதாவாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்களை உள்ள அடக்கினது தான் இந்த தேவன். அதனால தான் ஆதியாகம புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே எழுதப்பட்டாச்சு. குழப்பம் வேண்டாம்னு சொல்லி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த 3 பேரும் தான் வானத்தை சிருஷ்டித்தாங்க. இன்றைக்கு இயேசுவை மாத்திரம்தான் நான் பார்ப்ப சொல்லி ஒரு பக்கம் ஒரு கூட்டங்கள், அவரை மட்டும் இயேசு தான் எங்களுக்கு தெய்வம், வேற பிதா தெய்வம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் கிடையாதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம
பெண்டெகாஸ்ட் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பெண்டெகாஸ்ட் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடுகிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை காத்து இருக்கணும். பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவினால கர்த்தர்னால நடத்தப்பட்டுக்கிட்டே ஜனங்க வருகிறாங்க. புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானவர், அந்த வசனத்தை வாசிப்போம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும்போது நீங்க எப்படி மாறுவீங்கன்னா, ஆமென், பலன் அடைவீங்க என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்க என்ன ஆகுறீங்கன்னா வேறு மனுஷனாய் ஒரு பலன் கொண்டவனாய் மாறுகிறீங்க. இதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறார். இவருடைய பலன் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்க முதல்ல பயப்பட மாட்டீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க, கடன் காரியங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க, தேவைகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இது இந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போறார் வானத்தில். அப்போ இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பேசுறார். இயேசு கிறிஸ்து மரித்து 40வது நாளிலே தரிசனமானார்னு வேதத்தில் வசனம் இருக்கு. 40வது நாளில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். ஒரு 10 நாள், 40வது நாளில் தரிசனமாகி இயேசு கிறிஸ்து வானத்துக்கு போயிட்டார். இப்போ சீஷர்கள்லாம் அம்போன்னு விடப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னோன்னே ஒரு 10 நாள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா காத்திருந்து ஜெபிக்கிறாங்க மேல் வீட்டு அறையில். இப்படி அவங்க ஜெபிக்கும் போது ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். இது என்ன ஒரு அழகான ஒரு காரியம் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, 40வது நாள் தரிசனம் மாறாரு, 10வது நாள் காத்து இருக்கிறாங்க. 40 + 10 50வது நாள். இந்த 50வது நாள் இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்லி இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. 40 நாளைக்கு முன்பாக பஸ்கால ஆட்டுக்குட்டி அடிக்கிற பண்டிகை இருக்கு. இந்த பஸ்கான்ற பண்டிகையில் உண்மையான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்டாச்சு. இப்போ 50வது நாள் வரும்போது ஒரு அறுவடை பண்டிகையை கொண்டாடுறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு ஊற்றப்படுகிறார். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, சிதறி போன இந்த யூதர்கள் பல தேசம் முழுவதும் சுற்றி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூடி அன்னைக்கு பலி செலுத்த வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மேல் வீட்டில் ஒரு 120 பேர் கூடி இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் கூடி இருக்கிறோம். வர நாட்களில் நிறைய பேர் வருவாங்க. அப்படி கூடியிருந்து அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த அந்நிய பாஷை. இந்த பாஷையை அவங்க பேசுகிறாங்க. இந்த பாஷையை அவங்க பேசின பிறகு வெளி தேசத்தில், வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க ஏன் மொழியை இவன் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எல்லாம் பண்டிகையை கொண்டாட வந்தவங்க. சரியான நேரத்தில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த பெந்தேகோஸ் என்கிற நாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போஸ்தலர் 2:1 வாசிப்போம். பெந்தேகோஸ் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, வாசிப்போத, ஒருமனப்பட்டு, அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வராங்க. ஒரு மனம் ஒரு இடம். நல்லா இருக்கா? ஒரே மனசு ஒரே இடம், ஒரே மனசாக இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகிற புதுசில் மாப்பிள்ளை எப்படி வேணும், பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஒரே மனசு. ஆனால் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. நான் தனி கொடுத்தன போகணும், தனியாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அது நல்லது தான். ஆனால் ஒரு இடத்துல கூடும்போது ஒரு மனமும் ஒரு இடமும் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அந்த இடம் தேவ சமூகமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். இன்றைக்கி டீ கடையில் உட்கார்றத பார்க்குறோம். ஆண்கள் டீ கடையில் உட்கார்றது ஒரு மனமாக பேசுவான். அந்த கட்சி இப்படி பண்ணிச்சு, இந்த கட்சி இப்படி பண்ணிச்சு, நாட்டு நடப்பை குறித்து டீ கடையில் உட்காந்து அதிகமாக பேசுவான். அங்கே ஒரு மனம் இருக்கும் அவனுக்குள்ள. ஒரு இடம், எந்த இடம்? டீ கடை. அப்படி கூடுறான். ஆனால் அது தேவனுடைய சன்னதியான இடம் கிடையாது, உலகத்தார் உட்காருகிற ஒரு இடம்.
நமக்கு அப்படி உட்காருகிற இடம் இல்லை. நம்ம ஒரு மனமா ஒரு இடமா கூடுகிற இடம் தான் இந்த தேவ சபை. இந்த சபையில் ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்தில் ஜெப நாட்களிலே நம்ம ஒரு மனமா இந்த இடத்துல நம்ம கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தெய்வம் நம்மளை நிரப்பிட்டாருன்னா உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஆண்டவருக்காக நீங்கள் செய்யணும்னு சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தினுடைய அக்கினியை உங்கள் மேலே அமர வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவன் மனுஷ மூலியமாக ஏதாவது பண்ணணும் இந்த ஜனங்களுக்குன்னு ஏற்படுத்துகிற ஒரு வழி, உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வழி ஆவி. நம்ம உடம்புக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 பங்கு இருக்கு. இந்த சரீரம் மண்ணினால எடுக்கப்பட்டது. இது மறுபடியும் எங்கே புதைச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க, இங்கேயே போயிடும். ஆனால் ஆத்துமா, ஆவி இது என்ன செய்கிறதா இருக்கிறது? கர்த்தரோடு சேரப்படுகிறதா இருக்கிறது. அப்போ என் ஆவியோட, என் உள்ளான மனுஷனோட தேவன் கலந்து இருந்துட்டா என்னால் சும்மாவே இருக்க முடியாது. சில நாட்களுக்கு முன்பாக, வருடங்களுக்கு முன்பாக, நான் ரொம்ப நாளாக வீட்டில் சும்மா தான் இருந்தேன், சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், சும்மா தான் இருந்தேன் என் வாழ்க்கையில். ஒரு வேலைக்கு போக மாட்டியா நீ? எப்படி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்ப? எப்படி உனக்கு பொண்ணு தருவாங்களா? வேலைக்கு போகாமல் பொண்ணு தருவாங்களா? என்னடா நீ இப்படியே இருக்கிற? இந்த வயசுலேயும் நீ ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறியே. ஆமேன். எதுவுமே இல்லாத வெறுமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பிறகு இப்போது சும்மா இருந்த என்னால், வேலை செய்யாமல் இருந்த என்னால், எந்த இதற்கும் பிரயோஜனம் இல்லாத என்னால், ஒரு ஞானம் இல்லாத எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வம் எனக்குள்ளே வந்த பிறகு இப்போ என்னால் சும்மா இருக்க முடியல. பாருங்க, சும்மா இருக்கிறவன் சும்மாவே இருக்க விடாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உந்தி எழுப்புறார். நேராக வந்த தரிசனத்தை பார்த்தோன்னே, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் உங்ககிட்ட பேசிட்டேன், இனிமேல் நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னோன்னே, இவ்வளோ நாள் இப்படி பேசாத ஒரு பையன் இத்தனை வருஷமாக திடீர்னு எப்படி இப்படி பேசுவான்னு ஒரு ஆச்சரியம். இதில் இன்னொரு அழகு என்னென்னா, என் தகப்பனார் என்கிட்ட சொன்னாங்க, அவன் அடுத்து ஏதோ திட்டம் போடுறான், எங்கேயோ ஓட போகிறான் போல், அதுக்கு ஏதோ திட்டம் போடுறான்னு. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நம்ம என்ன படுகிறோம், நம்மளை நாமளே மறைச்சு ஆண்டவர் வெளிப்படுகிறார். இப்போது யார் யார்கிட்டலாம் நான் தப்பு செஞ்சனோ அங்கே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். இப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி ஒரு புது மனுஷனை மாற்றி ஆண்டவருக்காக பயன்பட வைக்கிறார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்த பிறகு இப்போ நான் ஓடுறேன் ஆண்டவருக்காக. வசனத்தை வாசிக்கணும்னு ஒரு தாகம், ஜெபிக்கணும்னு எனக்குள்ள ஒரு தாகம், எப்படியாவது இந்த ஊழியத்தில் நல்ல பாட்டு பாடி கற்றுக்கணும்னு ஒரு தாகம். ஆமீன். அப்படிலாம் உள்ள ஆண்டவர் அந்த வாஞ்சையை கொடுக்க கொடுக்க அந்த அக்கினி நம்ம மேலே அமர்ந்திருக்க செயல்பட ஆண்டவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் ஆச்சரியம்தான் எங்களுக்கு. அப்படி ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தெய்வம் உங்கள் மேலே இறங்கிட்டாருன்னா அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உங்களுக்குள்ளேயே ஒரு வாசம் பண்ணுவார். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்பயாவது தான் வருவார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் மேலே கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கினதுனால அவன் என்ன செய்கிறான், ஒரு சிங்கத்தை கிழிச்சு போடுறான். ஒரே சிங்கிள் மேன் ஒரு சிங்கத்தை கிழிச்சு போடுறான். எங்கேருந்து அந்த ஆக்ரோஷம் அந்த மனுஷனுக்குள்ளே வருதுன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கின உடனே சிங்கமாவது கரடியாவது புலியாவது ஒரு மிருகத்தையே மேற்கொள்ளுகிற வல்லமை தேவனுடைய ஆவி இறங்கும் போது கிடைக்குதுன்னா, உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்னா இங்கே பல அந்தகார வல்லமைகளை நீங்கள் எதிர்த்து ஜெபிக்க முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உங்களுக்குள்ள இருந்தாதான் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற கிரிய பிசாசினுடைய வல்லமை இதெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஜெபம் பண்ணுங்க குடும்பத்துக்காக.
நம்ம தெரிந்திருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இயேசு அறியாதவங்களாக இருப்பாங்க. நம்மளுக்கு குடும்பத்தில் கூட இயேசு அறியாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கட்டி ஜெபித்து பாருங்க, ஆண்டவருடைய கிரியை அங்கே நடப்பிக்கும். ஒரு சிம்சோன், ஒரு மனுஷன் சிங்கத்தையே கிழிச்சு போடுகிற பலன் பரிசுத்த தேவ ஆவியினால வரும் என்றா, அந்தகார வல்லமையை கெட்டுகிறது ஒன்றும் புதுசு இல்லை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கும்போது எங்கள் வீட்டை அக்கினி மதினால நாங்கள் வேலி அடைக்கிறோன்னு சொல்லுறோம். சில நேரத்தில் பிசாசினுடைய கிரியைகளை நாங்கள் பார்ப்போம். பிசாசு உள்ளே வராது. ஒரு எங்களுக்கு தெரிந்த தாய்மார் ஒருத்தங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பிசாசினுடைய கிரியை இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, கிரியை எங்கே இருக்குன்னு அவங்க மேலே கையை வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது சொல்கிறாங்க, பிசாசு இங்கே இல்லை, இந்த வீட்டுக்கு வெளியே நிற்கிதுன்னு. ஏன்? பிசாசால் உள்ளே வர முடியாது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வல்லமை பெருகும். அதை நீங்கள் கட்டி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கணும். அதுக்காக எனக்கு ஜெபிக்கிற அறை தான் வேணும், நான் சபையில் தான் போய் ஜெபிக்கணும் இல்லை. சின்ன இடமா இருந்தாலும் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள மனுஷர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். கிதியோன்னு ஒரு மனுஷர்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால இஸ்ரவேலினுடைய ரட்சிப்புக்கு ஒரு பயந்த மனுஷன், அவன் ஒரு பயந்த கோழி தெரியுமா? நானா ரட்சிக்க முடியும், இது ஒரு சின்ன கோத்திரம் சொல்லி பயப்படுறான். இந்த மாதிரி பயந்த சுபாவம் உள்ளவங்களை தைரியமாக பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் மாற்றும். பேதுரு இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு மறுபடியும் நான் என் பிஸ்னஸுக்கு போயிடுறேன்னு சொல்கிறாரு பேதுரு. மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன ஒரு மனுஷன், இயேசு இறந்துட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் தொழிலை தொடங்க போகிறேன்னு சொல்ல, பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுன்னு வசனம் இருக்குது. ஆமென். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக, கவர்மெண்ட்டுக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறான். எனக்கு ஸ்டேஜுக்கு முன்பாக எனக்கு பேசவே முடியாது. இந்த மாதிரிலாம் நான் பேசி பழகினதே கிடையாது. எனக்கு கையெல்லாம் காலெல்லாம் உதறி அப்படி வேர்த்து கொட்டி, ஒரு வாட்டி முதல்ல பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க. வேர்த்து கொட்டி ஃபேன்லாம் ஓடுது, ஆனாலும் வேர்த்து கொட்டி இதுவாகி கை கால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். கூட்டத்தை பார்த்தா உதடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். என்ன பேசணும்னு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா நீங்கள் பலனடைவீங்க. நீங்களாக இருக்க மாட்டீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுவார். அவர் ஞானத்தின் ஆவியானவர். நீங்கள் பேசுகிறதுக்கான ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். இவங்க எல்லாம் ஒரு மனமாக ஒரு இடத்துல கூடுறாங்க. உங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு மனம் இருக்கா? நான் ஒரு நாள் ஆண்டவர் இந்த வார்த்தையை இங்கே பிரசங்கிக்க உதவி செய்தார். குடும்பத்தில் ஒரு மனம் சொல்லி ஒரு மனமாக இருக்கணும். குடும்பத்தில் நான் இந்த பக்கம் போனால் நீ அந்த பக்கம் போகிறேன்னு இருக்கக்கூடாது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அப்படி ஒரு மனமாய் ஒரு இடத்துல கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:2 வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்புது. ஒரு பலத்த காற்று. அந்த காற்று உங்களுக்குள்ள வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் சில காரியத்துக்கு அடையாளமாக சொல்கிறாங்க. காற்று, அக்கினி, எண்ணெய், புறான்னு. அதனால் இது புறாவை பார்க்குறதுனால இது பரிசுத்த ஆவியானவர்ன்ற கிடையாது. அந்த ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அவர் காற்றாய் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுவார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து வந்துட்டு அவனுடைய வேலையே செங்கல் அறுக்கிறது தான், கூலி தொழில் செய்கிறது தான். இப்போ ஆண்டவர் அவனை கூட்டுக்கொண்டு வெளியே வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய இது போல் அந்த ஜனங்களுக்குள்ள நம்ம பெரிய போஸ்டிங் வந்த மாதிரி, நான் காடை இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல உணவே கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கூலி வேலையிலேருந்து ஆண்டவர் உயர்த்தி வச்சா அவன் மறுபடியும் எனக்கு சிக்கன் இல்லை, யாராவது சிக்கன் இல்லைன்னு சண்டை போடுறீங்களா வீட்டில், சிக்கன் இல்லை மட்டன் இல்லைன்னு சண்டை போடுறான் அவன் வீட்டில். அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு காடையை என்ன செய்கிறாரு, சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்புகிறார்.
அப்போது ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிற காற்று உங்களை நிரப்பும். இப்போது அவர் அனுப்பினால காடைக்கறி 2 திசையிலையும் பெருகி போய் கிடக்குதான். அந்த வசனம் அப்படி போட்டிருக்காங்க. அவன் சாப்பிட முடியல, அவனால் திகட்டி போகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் காற்று அனுப்பிட்டாருன்னா உங்களுக்கு திகட்டி போகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது கீழ் காற்றை கொண்டு ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். 3வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் மேல வந்து இந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்ததுன்னு வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து மேலே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கி இருந்தாருன்னு வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் ஞானஸ்தான சத்தியத்திற்கு உட்படுங்க. ஆண்டவரோடு அதை செய்கிற உடன்படிக்கை. இந்த ஞானஸ்தான சத்தியம் என்பது நீங்கள் முழுகிறதுனால உங்கள் பழைய மனிதன் விலகி போய் புது மனுஷனாய் நீங்கள் வெளியே வரீங்கன்றதுக்கு தான் அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீ தண்ணியில் மூழ்கி எடுத்தால் உன்னை மதம் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடையாளம் இல்லை. நீ புது மனுஷனாக வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அமர்ந்திருப்பார். தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். அந்த சிறுவனை இளையவனை தேடி ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். எல்லா பிள்ளையும் கேட்கும்போது தாவீதை மட்டும் ஆண்டவர் சின்ன பையனாக இருக்கிறான். அந்த சின்ன பையனை அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி இருந்தார் சொல்லி. அதனால தான் அந்த சின்ன பையனாக இருந்த இடத்துல தேவ ஆவி அவன் மேலே இருந்ததுனால அவன் ராஜாவாய் வளருகிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு விலகலை. ஒரு இடத்துல பெரிய பாவத்தை அவர் பண்ணுறார். ஆனாலும் அவர் எப்படி ஜெபிக்கிறாருன்னா, உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரு, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே குடுன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குகிறவர்களாக இருக்கிறார். நீங்கள் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கணும், நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறவர்களாக இருக்கணும். இந்த அப்போஸ்தலர் காலம் இந்த வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படுவார். இதுதான் ஆசீர்வாதம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் குடும்பம் மாறிடும், உங்கள் தேவைகள் மாறிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படும் போது நீங்கள் பலன் கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த தேவ ஆவி உங்களுக்குள்ள அசைவாடும் போது நீங்கள் பலன் உடையவர்களாக இருப்பீங்க. இந்த ஊழியத்தை குறித்து சோர்ந்து போக மாட்டோம். ஒரு சில வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். சில ஜெபத்துக்கு நான் என் மனைவி தான் இருப்போம். சில ஜெபத்துக்கு என் மனைவியே இருக்க மாட்டேன், நான் மட்டும்தான் இருப்பேன். இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆட்கள் வரலையே, ஆட்கள் இல்லையே. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறதுனால, தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்ளுகிறதுனால இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்களை நிரப்புகிற வல்லமை எங்களுக்கு பலன் தருது. இன்னைக்கும் எங்களுக்கான வருமானமே எங்களுக்கு கம்மி, ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக எங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஒருபோதும் எங்களுக்கு வருமானம் கம்மியே, ஒரு மகன் இருக்கிறானே, இவனை நாளைக்கு நாங்கள் எப்படி படிக்க வைப்போம், இது வைப்போம், அதற்கான பண தேவையே எங்களுக்கு கிடையாது. வர பணங்கள் சரியாக அதுக்கு எடுத்து வச்சிரும், அதுக்கு போயிடும். ஆனாலும் நாங்கள் ஏன் கஷ்டப்படுறதில்ல, ஏன் அதை குறித்து கவலைப்படுறதில்லைன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களை ஆட்கொள்ளுகிறதுனால, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படுகிறதுனால வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பலன் கொள்ளுவீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆனால் அதே இயேசு பரிசுத்த ஆவியானவராக இருப்பார். ஒரு பெரிய சபை நடத்தின ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு தாய்மார் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இயேசுன்னு சொல்கிறீங்க, பிதான்னு சொல்கிறீங்க, எனக்கு இது புரியலையே, பரிசுத்த ஆவியார்னா எனக்கு அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். இந்த பாஸ்டர் அந்த பாட்டி அம்மாவை பார்த்தாலே ஓடி போயிடுவாராம்.
ஐயோ இதுக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு சொல்லி ஓடி போயிடுவார். ஒரு நாள் ஜோமுனார் ஆண்டவர்கிட்ட, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான விளக்கத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நீ போய் உன் வீட்டு கிணத்துல நிலா தெரியுதா பாருனாராம். ஆமாம் தெரியுது. இதே நிலா அந்த கேட்ட பாட்டியம்மா வீட்டில் போய் தெரியுதான்னு பாருனாராம். தெரியுது அப்படின்னு சொன்னாராம். இப்போ தான் அவருக்கு அந்த பிடித்தல் வந்தது. இப்போ ஆண்டவர் எப்படி அதை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா, அவங்க வீட்லேயும் நிலா தெரியுதுல்ல, எங்கள் வீட்லேயும் நிலா தெரியுதுல்ல, நம்ம உங்கள் வீட்லேயும் நிலா தெரியுதுல்ல, வெங்க பக்கம் போனாலும் நிலா தெரியும், ஃபாரின் போனாலும் நிலா தெரியும். அப்போ நிலா என்ன, உங்கள் வீட்டில் ஒரு நிலா, எங்கள் வீட்டில் ஒரு நிலா, அவங்க வீட்டில் ஒரு நிலா, ஆக மொத்தம் 3 நிலாவாக இருக்குது. ஒரு நிலா ஆனால் எப்படி காட்சி அளிக்குது, நீங்கள் பார்க்கும்போதும் அது காட்சி அளிக்குது, நான் பார்க்கும்போதும் அது காட்சி அளிக்குது, அவங்க வீட்டில் இருந்து பார்க்கும்போதும் அது காட்சி அளிக்குது. அப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரே தெய்வம் தான், ஆனால் தன்மை என்ன செய்கிறது, வேறுபட்டதாக இருக்குது. ஆமென். இப்போது என் மனைவியோட மாமனார் இருக்கிறாங்க, எனக்கு தகப்பனார், அவங்களுக்கு மாமனார். இப்படி அவங்க ஒரு நபர், ஆனால் பார்க்கும்போது எப்படி ஆகுது, அவங்களுக்கு பெரியப்பால, உனக்கு பெரியப்பா, அவங்களுக்கு அங்கிள், இப்படி மாறி மாறி ஒரு ஆள் பல மாற்ற தன்மையில் வருகிற மாதிரி தான் நம்ம தெய்வம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், பிதாவும் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். 3 பேருமே ஒரே தெய்வம் தான். நம்ம பிரித்து செயல்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாதான் அந்த பலன் உங்களுக்குள்ளே இன்னும் பூரணமாய் வெளியேறும். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருப்பார். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட பவுலே துன்புறுத்துறவன், ஜனங்களை துன்புறுத்துறவன், சபையை அடித்து உடைக்கிறவன், அந்த பவுலையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ ரட்சிக்கிறார், காட்சி அளிக்கிறார். அதனால் இயேசுவை பார்த்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர் வேறேன்னு அவர் சொல்லலை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படுறார். இதுக்கு தான் இந்த பெந்தேகோஸ்ன்ற நாளில் ஆண்டவர் கூடி இந்த தேற்றரவாளனுடைய அபிஷேகத்தை அவங்க மேலே போட்டார். இப்போ அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர்களுடைய அபிஷேகம் வந்த பிறகு இப்போ அவங்க சாதாரணமாக இல்லை, அசாதமான காரியங்களை செஞ்சார். இயேசு கூட கையை நீட்டி சொஸ்தமாக்கினார். ஆனால் இயேசுவை பின்பற்றின இவங்க தங்களுக்கிட்ட இருக்கிற கர்ச்சீஃபை எடுத்து போடும்போது அற்புதம் நடக்குது. பேதுருவுடைய நிழலை பார்த்து அற்புதம் நடக்குது. இயேசு கூட அதை பண்ணலை. அப்படி ஒரு அற்புதத்தை எல்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமான காரியங்களை, என்னை காட்டிலும், ஆண்டவரை காட்டிலும் நம்மளால் செய்ய முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா, உதாரணமாக தான் சொல்கிறேன், ஒரு ஏரோப்ளைன் மாதிரி. இந்த ஏரோப்ளைன் தான் பரிசுத்த ஆவியானவர்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரோப்ளைன் இறங்கும்போது, டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி இறங்கணும்னா பொறுமையாக இறங்கணும். டடார்னு நம்ம கவர்மெண்ட் பஸ் நிற்குமே, இங்கே ஸ்டாப்புனா அங்கே போய் நிற்கும், அங்கே ஸ்டாப்புனா முன்னாடியே நிப்பாட்டும். அந்த மாதிரிலாம் ஏரோப்ளைனை நிப்பாட்ட முடியாது. இந்த ஏரோப்ளைன்னா அவங்க கரெக்டாக அந்த ரோட்டில், அந்த திசையில் அவங்க கரெக்டாக பார்த்து அதை சருன்னு பொறுமையான. அதே போல் உங்கள் இருதயம் இந்த ரோடு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஏரோப்ளைன் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து இறக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியத்தை வெளிப்படுத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுறாங்க, அவன் பயப்படவே இல்லை, சாக போகிறான், கல்லெறிந்து கொள்ளுறாங்க, கொஞ்சம் கூட அவன் முகத்தில் பயத்தை காட்டலை. எல்லாருக்கும் ஆச்சரியம், சாவு கூட நம்மளை பார்த்து பயப்படும், நம்ம பயப்பட மாட்டோம். சொல்லுவாங்க, சாவை பார்த்துலாம் எனக்கு பயம் இல்லைன்னு. போய் நிப்பாட்டி பாருங்கள், சாவை பார்த்து பயம் இல்லைன்னு சொல்கிற ஆளுலாம் இந்த குயின்ஸ்லாண்டில் ஒரு இது வருமே, ராட்டினம் அப்படி சர்றன்னு இறங்குமே, அது பேர் என்ன, ரோலர் கோஸ்டரா, ரோலர் கோஸ்டர். அதில் இறங்குனாலே சோத்திரன்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. அது நம்ம பார்த்ததை தான் சொல்கிறோம். அது இறங்கும் அப்படி வேகமாக, சொத்திரன்னுவாங்க, இப்படிலாம் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுறாம சாவ போகிறான், முகத்தில் துளி கூட பயம் இல்லை. வசனம் சொல்லுது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வானத்தை நோக்கி பார்க்கிறானா. இந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கா? அப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ளே இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் வெளிப்படுவார். அவர் பெரிய காரியத்தை நமக்குள்ளே இருந்து செய்வார்.
அதுதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர். இப்போ இவங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. ஏன் அந்நிய பாஷையை நம்ம பேசுகிறோன்னா, அந்நிய பாஷை பேசுகிறதுனால நம்ம ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது. அந்நிய பாஷை ஏன் பேசுகிறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறாருன்றதுக்கான அடையாளத்தின்படி தான் பரிசுத்த ஆவியானவர்னால அது நம்ம நிரப்பப்பட்டு பேசுகிறோம். அதனால தான் அந்த பாஷை நமக்கு புரியாது. ஆனால் நம்ம பேசுகிற பாஷை இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த யூத ஜனலாம் பார்க்குறான், இவன் என்ன நம்ம பாஷையை பேசுகிறான் அப்படின்ற அந்த அதிகாரத்தில். அப்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க. இந்த அந்நிய பாஷைன்னு இப்போ பேசுகிறோம் நம்ம. அந்த அந்நிய பாஷை பேசும்போது நம்ம என்ன பேசுகிறாங்கன்னா, தேவனுடைய பிறப்பு, இயேசுவனுடைய இறப்பு, இயேசுவனுடைய ஊழியம், இயேசுவனுடைய வளர்ப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை அந்த பாஷை மூலியமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேவனை துதித்து அந்த அந்நிய பாஷையை பேசுகிறாங்க. ஒருவேளை நம்ம பேசாதவர்களாக இருந்தால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கேளுங்க. இதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தோடனே ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்படுறாங்க. ஞானஸ்தானமே இதுக்கப்புறம் எடுக்கப்படுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபையை ஸ்தாபிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சர்ச் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளே வராங்க. இப்படி ஆண்டவர் படிப்படியாக உயர்த்திட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களையும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நீங்களும் ஆண்டவரோடு உடன்படிக்கை ஞானஸ்தானத்தை எடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுங்க. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்துக்கு நேராக வரும். நாம் உலகத்துக்குரியவர்களாய் பேசுவோம். நம் தூதர்களினுடைய பாஷைகளை நம்ம பேசுகிறவர்களாய் மாறுவோம். வானத்தின் மன்னாவை கொடுத்து ஆண்டவர் போஷித்து இருக்கிறாராம். நமக்கு சாதாரண இட்லி கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. தூதருடைய மன்னாவை கொடுத்து ஜனங்களை போஷித்தவருக்கு ஒரு சாதாரண தோசை பாக்கெட்டை கொடுக்கறதுக்கு ஆண்டவர்னால முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உங்கள் மேலே இருக்கணும். அவர் புறாவை போல அக்கினியாய், காற்றாய், நெருப்பாய் உங்கள் மேலே ஆண்டவர் இறங்கிட்டாருன்னா, உங்கள் மேலே இருக்கிற வல்லமையும் அபிஷேகமும் இந்த இடத்த ஒரு பெரிய அசைவுக்குள்ளே கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாது. உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்கள் மூலியமாக உங்கள் சபைகள் இன்னும் அதிகமாக ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி தான் இந்த பெண்டெகாஸ்ட் என்கிற நாள் உருவானது. இந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி நிறைய பெண்டெகாஸ்ட் ஆராதனையில் நடத்தப்படுறாங்க. நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிற இடத்துல பெண்டிகாஸ்ட்னா என்ன நினச்சிடுறாங்கன்னா, நகை போடலைன்னா பெண்டிகாஸ்ட்டுன்னு நினச்சிடுறாங்க. நகை போடலைன்னா அவங்க பெண்டிகாஸ்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை புடவை கட்டினா அவங்க பெண்டிகாஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அது பெண்டிகாஸ்ட் இல்லை. அது ஆண்டவருக்குள்ளே அவங்க வைத்து இருக்கிற பொறுத்துன்னா ஆண்டவர் அவங்கள நடத்தி வர ஒரு விதம், அவ்வளோதான். அதனால் வெள்ளை புடவை கட்டினால தான் பெண்டிகாஸ்ட்டு ஆளுங்க, நகை போடாதவங்க தான் பெண்டிகாஸ்ட் ஆளுங்கன்னு கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உங்களுக்குள்ளே இருந்துட்டா எல்லாருமே பெண்டிகாஸ்ட் தான். எல்லாருமே கர்த்தருடைய ஆவியை பெற்ற எல்லாருமே பெண்டிகாஸ்டுடைய ஆட்கள் தான். உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வர நாட்களில் ஊற்றப்படும். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்ததுன்னா அந்த ஆவி ஊற்றப்படும். நாங்கள் முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றது இந்த பையனை மாதிரி இருந்திருப்பேன். நான் இந்த தம்பியை மாதிரி இருந்தேன். என் தங்கச்சி இந்த தம்பியை மாதிரி இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தை. எங்கள் அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் சும்மா தான் உட்காந்து சோத்திரம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நாங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை திரும்பி அது வேறு பக்கம் போயிருச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்ற ஜான்சன் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு, நைட்டெல்லாம் சுற்றுது, திருந்தலை. நான் நினச்சேன் ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் எப்படியாவது உங்களை மீட்டு கொண்டுருவார். அன்னைக்கு பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இன்னி வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. அவர் நமக்குள்ளே இருப்பார். நம்ம அவரை செயல்படுத்த விட மாட்டோம். அவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்த விட்டோன்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்மளை கொண்டு செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற இந்த நல்ல